வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அமைச்சர் VP சிவக்கொழுந்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் விபத்து இழப்பீட்டுத் தொகையை வழங்காத தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் 14 பேருந்துகளை ஜப்தி செய்யும் நடவடிக்கை தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வந்த தமிழக அரசு பேருந்து ஒன்றில் நீதிமன்ற அமீனா ஜப்தி நோட்டீஸ் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இந்தியன் ஆயில் திருச்சி இண்டேன் மண்டல அலுவலகம் சார்பாக 10 கிலோ எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுக விழா இந்திரா இண்டேன் சர்வீஸில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அமைச்சர் VP சிவக்கொழுந்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் கோரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து சாக்லேட் மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாரும் பொன்னாடை போற்றி முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் 76வது பிறந்த நாளையொட்டி முதலியார்பேட்டையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்பா பைத்தியம் சுவாமிகள் ஆலயத்திலும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சரும் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் நிறுவனருமான முதலமைச்சர் ரங்கசாமியின் 76வது பிறந்த நாளையொட்டி முதலியார்பேட்டை பகுதியில் அகில இந்திய NR காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக சுமார் 1000 பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு, அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், அகில இந்திய NR காங்கிரஸ் இளைஞரணி மாநில தலைவர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். மேலும் அப்பா பைத்தியம் சுவாமிகள் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் மக்கள் முதல்வர் ரங்கசாமியின் திருக்கரங்களால் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் GR வீரபத்திரன், OBC அணி தலைவர் ரவிச்சந்திரன், அரியாங்குப்பம் தொகுதி இளைஞரணி தலைவர் RV மணிகண்டன், அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் SK செல்வகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், இளைஞரணி உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில இளைஞரணி துணைத் தலைவர் சத்யா, முதலியார்பேட்டை தொகுதி இளைஞரணி தலைவர் குமரன் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து இந்திரா காந்தி சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொய்க்குற்றம் சுமத்தி கைது செய்த தமிழக அரசை கண்டித்து திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் இந்திரா காந்தி சிலை முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, பொதுக்குழு உறுப்பினர்கள் அக்கா செந்தில்குமார், இளம்பரிதி, தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், திராவிடமணி, வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார், முன்னாள் துணை அமைப்பாளர் அரி இளங்கோ, மாநில பிரதிநிதி சந்தோஷ்குமார் மற்றும் பல்வேறு தொகுதி கழக கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் விபத்து இழப்பீட்டுத் தொகையை வழங்காத தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் 14 பேருந்துகளை ஜப்தி செய்யும் நடவடிக்கை தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வந்த தமிழக அரசு பேருந்து ஒன்றில் நீதிமன்ற அமீனா ஜப்தி நோட்டீஸ் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திருபுவனையைச் சேர்ந்த 35 வயதான ஸ்டாலின் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு மோட்டார் சைக்கிளில் திருபுவனை நோக்கி சென்றபோது தமிழக அரசு பேருந்து மோதியதில் படுகாயமடைந்தார். தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்ற அவர் பின்னர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது குடும்பத்தினர் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த புதுச்சேரி தலைமை நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் கடந்த 14/4/2025 அன்று ஸ்டாலின் குடும்பத்திற்கு ரூபாய் 41 லட்சம் இழப்பீடு வழங்க தமிழக அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் கோட்டத்திற்கு உத்தரவிட்டார்.
ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை. இதனால் ஸ்டாலின் குடும்பத்தினர் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகினர். இதையடுத்து தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் 8 பேருந்துகளை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேபோல் புதுச்சேரி வில்லியனூரைச் சேர்ந்த கொத்தனார் சுரேஷ் 2017ஆம் ஆண்டு தமிழக அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். இந்த வழக்கில் அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் 22 லட்சம் இழப்பீட்டு வழங்குமாறு 2020ஆம் ஆண்டு நீதிபதி ஜெயந்தி உத்தரவிட்டிருந்தார். இந்த இழப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படாததால் அந்த வழக்கிலும் 6 பேருந்துகளை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இரு வழக்குகளிலும் மொத்தம் 14 தமிழக அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்று நீதிமன்ற அமீனா அம்பி தலைமையிலான நீதிமன்ற ஊழியர்கள் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்று நடவடிக்கையை மேற்கொண்டனர். அப்போது புதுச்சேரி பேருந்து நிலையத்திற்கு வந்த தமிழக அரசு விழுப்புரம் கோட்ட பேருந்து ஒன்றில் ஜப்தி நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி மீதமுள்ள 13 பேருந்துகளையும் ஜப்தி செய்ய நீதிமன்ற அதிகாரிகள் பேருந்து நிலையத்தில் காத்திருந்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் இந்தியன் ஆயில் திருச்சி இண்டேன் மண்டல அலுவலகம் சார்பாக 10 கிலோ எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுக விழா இந்திரா இண்டேன் சர்வீஸில் நடைபெற்றது. புதுச்சேரியில் இந்தியன் ஆயில் திருச்சி இண்டேன் மண்டல அலுவலகம் சார்பாக 10 கிலோ எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுக விழா இந்திரா இண்டேன் சர்வீஸில் நடைபெற்றது. இந்த இண்டேன் 10 கிலோ எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுகத்தின் நோக்கம் அமெரிக்கா ஈரான் போரால் தற்காலிகமாக எரிவாயு இணைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இப்போது FTL 10 கிலோ எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் எரிவாயு இணைப்பு இதுவரை இல்லாதவர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து மாற்றலாகி வரும் அதிகாரிகள், பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். 10 கிலோ எக்ஸ்ட்ரா லைட் விலை 2700உடன் 18% GST விலை 486. சிலிண்டரின் மறு நிரப்பல் விலை 1635. இந்த எக்ஸ்ட்ரா லைட் சிலிண்டர் ஃபைபர் பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் எடை குறைவானதாகவும் பாதுகாப்பானது, கையாள்வது மிகவும் எளிதாக உள்ளது. இந்த சிலிண்டர் பெறுவதற்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ உள்ள ஆவணம் கொடுத்து உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். இன்று எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புதிய எரிவாயு இணைப்பு பெற விரும்புபவர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற அறிமுக விழாவில் உணவு பாதுகாப்பு துறை சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மாறன், இந்தியன் ஆயில் நிறுவனம் புதுவை போல்டிங் பிளான்ட் மேனேஜர் கௌஷக் மற்றும் புதுச்சேரி LPG விற்பனை அதிகாரி அக்ஷய் திமோதி, இந்திரா இண்டேன் முகவர் பரசுராமன் உள்ளிட்டோர் இந்த சேவையை தொடங்கி வைத்துள்ளனர். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்தியன் ஆயில் திருச்சி ஐடியோ சார்பில் வந்து இப்போ புதுசாக எக்ஸ்ட்ரா லைட் நவ்னு ஒரு சிலிண்டர் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து FTL கிரேட் அண்ட் கமர்ஷியல் டைப் சிலிண்டர். இதோட சிறப்பம்சம் என்னன்னா, லைக் FTL சிலிண்டர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் எதுவும் தேவை கிடையாது. ஸோ பேச்சுலர்ஸ், மைக்ரண்ட் லேபர்ஸ், ஒர்க்கர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா இந்த சிலிண்டரை யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து காம்போசிட் மெட்டீரியல்னால தயாரிக்கப்பட்டது. ஸோ வந்து இது எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப், சேஃப் டு ஹேண்டில், ஈஸி டு ஹேண்டில், லைட் வெயிட். அதுக்கப்புறம் உள்ள வந்து LPG என்ன அளவு இருக்குன்றது வரும்போது வந்து நம்ம இந்த சிலிண்டரில் நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் என்னன்னா, இப்போ நார்மல் சிலிண்டர் மாதிரி இந்த சிலிண்டருக்கு வந்து எதுவும் அப்லிஃப்ட்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எவ்வளோ வேணால் கஸ்டமர்ஸ் வந்து எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் இது யாருக்காக மெயினாக வச்சுக்கிறாங்கன்னா, இது வந்து அதாவது வேலை செய்ய வராங்கள மைக்ரண்ட் வந்துடுறாங்களே அவங்களுக்கும், பேச்சுலர்ஸ் இல்லை புதுசாக வந்தவங்களுக்கு, கனெக்ஷன் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து இங்கே தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வந்து சிலிண்டர் எம்டி ஆன அப்புறம் தான் நீங்கள் திரும்ப வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய அவங்க வீட்டில் கொடுக்கறதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் கொடுப்பாங்க. இது ஒரு புது முயற்சியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இது காஸ்ட் வந்து கூட தான் இருக்கும். கமர்ஷியல் இப்போ வந்து ஏன்னா மக்கள் வந்து திருப்பி ரீச் ஆகிடக்கூடாது. நம்ம முதல்ல கனெக்ஷன் வச்சிருக்கிறோம், இந்த கனெக்ஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லி அதுமாரி ஒரு ரீசப் பண்ணக்கூடாது. இது இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. புதுசாக தான் கனெக்ஷன் எடுத்துக்கணும். அதெல்லாம் புதுசாக எடுத்துக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் கார்டு இதில் முன்னாடி இருக்கிறதுல ரெசிடென்ஸ் ப்ரூஃப் கொடுத்தா தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தடவை அது இருக்காது. இதுக்கு என்னென்னா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது புது முயற்சியை செய்கிறாங்க. இந்த முயற்சி வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் ரவி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், நஞ்சை நடைபயிலும் தஞ்சை மண்ணில் போற்றுதலுக்குரிய பெண்ணியத்தின் மதிப்பை கண்ணியம் இழந்து மனம் மட்டுமல்ல மண்ணும் அருவருக்கும் வகையில் பேசி இருப்பது அவரது வளர்ப்பையும் வாழ்வியல் பண்பையும் வெளிப்படுத்துகிறது. தரம் தாழ்ந்து அவர் வெளிப்படுத்திய இந்த கருத்துக்காக எந்த நிபந்தனையும் இன்றி மக்களிடம், பெண்களிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார்.
தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசிய தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து புதுச்சேரி தாவேகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கான ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் பேசும்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசியதாக தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் உதயநிதி மீது புகார் அளிக்கப்பட்டது. அதன் மீது விசாரணை மேற்கொண்ட தஞ்சாவூர் போலீசார் 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சாய் ஜே சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். எதிர்க்கட்சியாளர்கள் தவறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல வள்ளுவர் பெருந்தகையே ஒரு குரலை நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய்க்காக சொல்லியிருக்கார். நல்லோர் ஒருவர் உளராயின் அவர் பெருட்டு பெய்யென்ன பெய்யும் மழைன்னு. தமிழக முதலமைச்சர் காவிரிக்காக கர்நாடக முதலமைச்சருக்கு போகிறதுக்காக காவிரி தாயே என்ன சொல்லுது, தமிழ் தாய் பெற்றெடுத்த தீன மகனே நீ என்னை தேடி வராதே, நான் உன்னை தேடி கரை புரண்டு வரேன்னு சொல்லிட்டு கரை புரண்டு வரோம். அப்பேற்பட்ட முதலமைச்சரை பேசுறதுக்கு ஒரு அருகதை வேணும். அதே போல் தன்னை முத்தமிழ் கண்ட கலைஞருடைய பேரன் இல்லையா அவருக்காக ஒரு குரல் சொல்லுவோம். யாகவராயினும் நாகாக்க நாவாக்க சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால வாயை பொத்தணும். ஏன்னா தமிழகத்தில் 234 சீட்டு இருக்குது. அதில் 108 சீட்டை மக்கள் எங்களுக்கு ஆளுறதுக்கு ஆளுங்கட்சியாக கொடுத்துக்கிறாங்க. மீதிக்கிற 234 சீட்டையும் வருங்கால தேர்தலில் சொல்ல போகிறாங்க. அதனால் எதிர்கட்சி தலைவர்ன்ற ஒரு அந்தஸ்து இருக்குது, பதவி இருக்குன்னு சிறப்பாக தேவையில்லாமல் மட்டமாக பேசினிருந்தாக்க அந்த தலைவர் பதவி இல்லாமலே மக்கள் செஞ்சிருவாங்க. எனவே வருங்காலங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சி, ஒரே ஆட்சி 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழக ஆட்சியை தருவார் என்ற ஞாபகத்தில் வச்சுன்னு பேசணும்னு கேட்டுக்கிறோம். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும், நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும், நான் சராசரி இல்ல சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். ரோட்டரி கிளப் ஆஃப் க்ளோயிங் ஸ்டார்ஸ் புதுச்சேரியின் மாஸ் சீட்பால் என்னும் விதைப்பந்து இயக்கத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார் சார்பில் நடைபெற்ற 3வது ரோட்டரி கூட்டம் மற்றும் மாஸ் சீட்பால் என்னும் விதைப்பந்து இயக்கத்தின் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்துஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் கலந்து கொண்டு நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமையை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த முயற்சி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. நிகழ்ச்சியின் போது ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் பிரத்யேக செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விதைப்பந்து தயாரிக்கும் பயிற்சி பட்டறையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது குடும்பத்தினர் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகளுடன் இணைந்து விதைப்பந்துகளை தயாரித்து உற்சாகமாக பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளரும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் நிறுவனர் மற்றும் தலைவருமான ராம்குமார், செயலாளர் ராஜேஸ்வரி, பொருளாளர் இம்தியாஸ், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள், ரோட்டரி உறுப்பினர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளியில் மண்டலம் 3 யோகா சாம்பியன்ஷிப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது.
புதுச்சேரி கல்வித்துறையின் சார்பில் மண்டலம் 3 யோகா சாம்பியன்ஷிப் போட்டி 2026-27 கிராமப்புற பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக செயல்பட்டு வரும் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் டாக்டர் டி மகேந்திரன் அவர்கள் தலைமை தாங்கினார். அவர் தனது உரையில் யோகாவின் அவசியம், அதன் உடல் மற்றும் மனநல நன்மைகள், மாணவர்கள் தினசரி வாழ்வில் யோகாவை கடைபிடிப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க யோகா ஒரு சிறந்த வழிமுறையாகும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மிகுந்த ஒழுக்கத்துடன் ஆர்வத்துடனும் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டது பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது. போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களின் திறமையை கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்வித்துறை அலுவலர்கள், அனைத்து பள்ளி ஆசிரியர்கள், நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை பள்ளி நிர்வாகம் அன்புடன் வரவேற்றது. நிகழ்ச்சி நிறைவில் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் அனைவருக்கும் டீ, சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கிய கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், நடுவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் எம். ஜெயக்குமார் அவர்கள் நன்றியை தெரிவித்தார். அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு 2010 விதிமுறைகளின்படியே பதவி உயர்வு வழங்கப்படும் என்ற அரசாணையை உடனடியாக அரசு ரத்து செய்து வாக்குறுதி அளித்தபடி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என கடந்த 16 ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து போராட்டம் நடத்தி வந்தனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய அரசு பதவி உயர்வு வழங்கப்படும் என்று உறுதியளித்தது. ஆனால் கடந்த 2ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு விதிமுறைகளின்படியே பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு ஆணை ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதனை கண்டித்தும் உடனடியாக அரசு பிறப்பித்த ஆணையை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் 4 பிராந்தியங்களிலும் அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் இன்று போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அதன்படி புதுச்சேரி அரசு கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து பேராசிரியர்கள் கூறும்பொழுது, கடந்த 16 ஆண்டுகளாக பதவி உயர்வு வேண்டி போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆனால் அப்போது பதவி உயர்வு வழங்கப்படும் என்று உறுதியளித்த அரசு தற்போது 2010ஆம் ஆண்டு விதிமுறைகளின்படியே பதவி உயர்வு வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதனை உடனடியாக திரும்ப பெற்று பதவி உயர்வு வழங்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரித்தனர். அரசு பணியில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொறியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை மத்திய கோட்டத்தின் செயற்பொறியாளர் மற்றும் ஊழியர்கள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி வழுதாவூர் சாலையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை 2 தினங்களுக்கு முன்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சில அடையாளம் தெரியாத நபர்கள் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன், ஓவர்சியர் செம்மல் மற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த பிற ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கினர். இதனை கண்டித்தும் அரசு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், அரசு அதிகாரிகளை தங்களது பணியை செய்ய விடாமல் தடுத்ததோடு அவர்கள் மீது வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பொறியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுப்பணித்துறை பொறியாளர் சங்கத்தின் தலைவர் மணிமாறன் தலைமை தாங்க அனைத்து பொதுப்பணித்துறை பொறியாளர்கள், அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் ஒரு நாள் விடுப்பெடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
புதுச்சேரி மங்களம் சட்டமன்ற தொகுதி உருவையாறு பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவையொட்டி அன்னதானம் இனிப்பு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு பகுதியில் மங்களம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், சங்கர், ஏபிசி சங்கர், சண்முகசாமி நகர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் சேகர், செயலாளர் சக்திவேல், பொருளாளர் ஜெயக்குமார், அனைத்து சங்கங்களின் உறுப்பினர்கள், உருவையாறு பஞ்சாயத்து கோவில் நிர்வாக குழு தலைவர் சேகர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தியாகு என்கிற தியாகராஜன் சிறப்பாக செய்திருந்தார். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தில் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அமைச்சர் VP சிவக்கொழுந்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் விபத்து இழப்பீட்டுத் தொகையை வழங்காத தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் 14 பேருந்துகளை ஜப்தி செய்யும் நடவடிக்கை தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வந்த தமிழக அரசு பேருந்து ஒன்றில் நீதிமன்ற அமீனா ஜப்தி நோட்டீஸ் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இந்தியன் ஆயில் திருச்சி இண்டேன் மண்டல அலுவலகம் சார்பாக 10 கிலோ எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுக விழா இந்திரா இண்டேன் சர்வீஸில் நடைபெற்றது.